என்னது சந்திரனுக்கு 27 மனைவிகளா? அந்த 27 மனைவிகள்லையுமே ஒரே ஒரு மனைவி கிட்ட மட்டும்தான் அவர் அதிகமான பாசத்தை வந்து காட்டியிருக்காரு. யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு காலத்துல தட்சன் அப்படிங்கிற அரசன் வந்து தன்னோட 27 மகள்களையுமே வந்து சந்திரனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கிறாரு. ஆனா சந்திரன் வந்து ஒரே ஒருத்தியை மட்டுமே அதிகமாக நேசிச்சதுனால மற்ற மனைவிகள் எல்லாமே வந்து துக்கத்துல இருந்திருக்காங்க. இதை கேட்ட தட்சன் வந்து கோபத்துல சந்திரனை வந்து பழிக்கிறாரு. நீ ஒளி இழந்து அழியணும் அப்படின்னு சாபம் கொடுக்கிறாரு. அந்த சாபத்தால சந்திரன் வந்து ஒளி இழந்து உலகமே வந்து இருட்டாக ஆரம்பிக்குது. பயந்து போன சந்திரன் வந்து சிவன் கோவிலுக்கு போய் மனசு உருகி பிரார்த்தனை பண்றாரு. அப்பதான் சிவன் வந்து கருணையோட சந்திரனை வந்து காப்பாத்துறாரு. நீ முழுக்க வந்து அழிஞ்சு போக மாட்ட, வளர்ச்சியும் குறைச்சலும் உனக்கு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனால தான் இன்னைக்குமே வந்து நமக்கு வந்து வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது வருது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி சிவன் வந்து உதவி செஞ்சதுனால தான் சிவனோட தலையில வந்து அந்த பிறை இருக்கிறதா சொல்லப்படுது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க.